இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சங்கீதக்காரனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெளிச்சம் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெளிச்சன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, மிக மிக முக்கியம். இருளிலே நடந்து பழகினவன் இருளிலே நடந்துருவான். ஆனால் வெளிச்சத்திலே நடந்து பழகினவனுக்கு இருள் என்பது ஒரு பாதகம். அவனால் தொடர்ந்து அதிலே பயணிக்க முடியாது. அவனுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது தான் வேத வசனம். அதுதான் சங்கீதக்காரன் சங்கீதத்தில் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. பிலிப்பியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார், திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்ன்றார். அப்படின்றப்ப என்னுடைய ஃப்யூச்சரை குறித்து எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் தான் நான் இந்த வழியாக பயணிக்க முடியும். நான் போகிற வழி இருள், என் போகிற வழி எனக்கு நம்பிக்கையற்ற தன்மையை உண்டாக்கும் என்று சொன்னால் நான் பயணத்தை எளிதாக பயணம் செய்ய முடியாது. We are all travelers. நாமெல்லாம் பயணிக்கிறவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளாம் என்னதுங்க? பயணிக்கிறவர்கள். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான பயணம், மோட்ச பயணம். நம்ம வாழ்கிற இந்த பயணன்றது ஒரு சின்ன பயணம் கிடையாது, ஒரு நெடுநாள் பயணம். நம்ம எவ்வளோ காலத்தில் இந்த பூமியில் வாழ போகிறோம், எவ்வளோ காலத்துக்குள்ளார ஆண்டவர் வருவார் என்ற ஒரு காரியங்கள் நமக்கு தெரிந்தால் ஒழிய நாம் இந்த வழியிலே பயணிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு இடம் இல்லைன்னா கீழே வந்து உட்கார சொல்லிடுங்க. பயணிக்க முடியாது. சேர் இருந்துச்சுன்னா அந்த பையெல்லாம் தூக்கிட்டு பிள்ளைகளை உட்கார சொல்லுங்க. அப்போ நான் பயணிக்கணும், நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். we are all travelers. நம்மெல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுங்களா? நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ஆவிக்குரிய பயணம்ன்றது ஒரு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நிச்சயம் இருந்தாதான் என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியும். என்னால் தொடர்ந்து, ஆமாம், நன்றாக கவனித்துக்கோ. உலகத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நமக்கு வாழ்க்கைன்னா பொழுது விடிஞ்சோன்னா இன்றைக்கி தான் வாழ்க்கை, நாளைக்கு என்ன நடக்குன்றது தெரியாது, நாளைக்கு ஒரு வாழ்க்கை, இப்படி வாழ்ந்தோம். ஆனால் இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய பயணம்ன்றது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது, ரொம்ப முக்கியம். தேவனிடத்தில் உள்ளவைகள் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். இருப்பினும் ஒரு முகவுரையை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போக விரும்புகிறேன். என் வீட்டில் எல்லாம் நன்மை உள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்றால் அவைகள் உண்மை உள்ளவைகளாக இருக்க வேண்டும். என் வீட்டில் உண்மை உள்ளவர்கள் இருந்தால் நிச்சயமா நன்மை உள்ளவைகள் என் வீட்டிலே இருக்கும். புரிஞ்சுனா ஆமென் சொல்லுங்க. என் வீட்டில் உண்மை உள்ளவர்கள் இருந்தால் என் வீட்டில் நன்மை உள்ளவைகள் இருக்கும். நான் சொன்னதை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, தேவனுடைய வீட்டிலே மோசே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவனுடைய வீட்டிலே மோசே எங்கும் உண்மையுள்ள, எங்கும்னா அப்போ எங்கும்னா அங்கே நிறைய இருக்குது. என்ன இருக்குது? நன்மையானவைகள் இருக்குது. வாசிக்க போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். மோசே எல்லாம் எடுத்துக்கிட்டும்பா. அவங்க நீங்கள் எடுக்காமல் பேசுகிறனால அவங்க பைபிளே திறக்க மாட்டேன்றாங்க. அதனால் அவங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. பைபிளை திறக்கணும்னா சில பேர் கஷ்டமாக இருக்குது, நான் பார்க்குறேன். புரியுங்களா? நான் பார்க்குறேன். பைபிளை திறக்கணும்னா கஷ்டமாக இருக்குது. ஆனால் பைபிளை கையில் வச்சுருக்காங்க. புரியல? ஆனால் பைபிளை திறக்க யோசிக்கிறாங்க. ஐயோ, இந்த பகுதியில் இந்த வசனம் இருக்குதே அப்படின்ற யோசனைகள் வரமாட்டேங்குது. அது முன்னாடி நம்ம வாசித்தது தானே, அது நம்ம படித்தது தான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற அதெல்லாம் நமக்கு தெரியாதா? ஏன்னாங்க டெய்லி புதுசாக இருக்குதுங்க. அந்த வேர்டை படிக்கிறப்ப புது வார்த்தையாக காணுதுங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு மாதத்தில் இந்த இந்த ஸ்டாண்ட்ஸே பார்த்து தான் வேறு ஸ்டைலில் தம்பி போக கூட சொன்னான். என்ன டிஸ்கோஸில் போடலாமா அப்படின்னாப்புல. டிஸ்கோஸில் பாடி பார்ப்போம். புரியல? ஒரு வசனம் தான், அதற்குள்ளே அவ்வளோ ஆழங்கள் இருக்குது, அவ்வளோ ராகங்கள் இருக்குது, அவ்வளோ தாளங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம உணர்றதே இல்லை. பாருங்க, எபிரேயர் 3ல் அழகா 2ஆம் வசனத்திலிருந்து படிப்போம்.
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. அப்ப தேவனுடைய வீடு அப்படின்னா அங்க என்னன்னா உண்மைதான் இருக்கும். அப்ப உண்மை உள்ளவர்கள் இருக்க இடத்துல அங்க எங்கும் என்ன இருக்குதா? நன்மை உள்ளவைகள் இருக்குது. சொல்லுங்க, நன்மை உள்ளவைகள். சத்தமா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய வீட்டில் ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன் அங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கிறவைகள்லாம் அவங்களுக்கு எப்படியா வருதான்? நன்மைகளா வருதான், பாதகமா இல்லை சாதகமா வருதான். அப்ப அது பாதகமா இல்லை சாதகமா வருதுன்னா அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா உண்மையுள்ளவர்களா இருக்காங்க. புரியல? உண்மையுள்ளவர்கள். அப்ப இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நல்லா கவனிச்சுங்க, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் கூட இல்லை. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு வேற செய்கிறவர் இல்லை. என்ன எழுதினாரோ அதை தான் சொல்றாரு, சொன்னதை தான் செய்கிறார். இப்போ நம்மலாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம வீடு எடுத்துக்கங்க. நம்ம வீட்டில் உண்மை உள்ளவர்கள் இருந்தால் நன்மை உள்ளவைகள் பெருகும். சொல்லுங்க, உண்மை உள்ளவர்கள் இருந்தால் நன்மை உள்ளவைகள் பெருகும். சொல்லுங்க, உங்கள் வீட்டில் உண்மை உள்ளவர்கள் இருந்தால் நன்மை உள்ள வீட்டுக்காரர் காசு பாக்கெட்டை அவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறாரு. அம்மா மாதிரி தான் துவைக்கிறதுக்கு எடுக்கிறீங்க. எடுக்கிறப்ப அந்த பாக்கெட்டில் எதேச்சியாக ஒரு 500 ரூபா இருந்திருக்குது. புரியல? எடுத்தோடனே சரின்னு எடுத்து வச்சுட்டு, எப்பா 500 ரூபா பாக்கெட்டில் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு துவைக்கிறது ஒரு பக்கம். புரியல? பரவாயில்ல, இன்றைக்காவது 500 ரூபாய் மனுஷன் வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறது இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் மனுஷனை நீ எனக்கும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வாஷிங் மிஷினோட போட்டுண்டா உள்ளார அப்படின்னு சேர்த்து போட்டு துவைக்கிறது இன்னொரு பக்கம். புரியுங்களா? நல்லா கவனித்து பாருங்க. இப்போ இந்த உண்மையுள்ளவர்கள் அப்படின்ற விஷயந்தான் நன்மையை நமக்கு உண்டாக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எல்லாருக்கும் பொத்துக்கிட்டு கொடுக்குறவர் அல்ல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். இந்த ட்ரூத்ஃபுல்னஸ், த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவர் மிக மிக எதிர்பார்க்கிறார். இது இப்படி இருக்கிற அந்த மனிதர்களோடு பாருங்களேன், இருக்கிற ஐஸ்வர்யங்களும் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யம், யாருக்கோ நேற்று இந்த வார்த்தையை சொல்லிச்சோம், பாக்கியவதி அம்மாவுக்கு தான் 2 முறை இந்த வார்த்தையை சொன்னேன். உன் ஆடுகளின் பெருக்கவும் உன் மாடுகளின் 1ஆம் தேதி வந்து ஜெபத்துக்கு வந்தப்போ சொன்னேன். நேற்று என்னை பார்க்க வந்தப்போ இந்த வேர்டு தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துச்சு. உன் ஆடுகளின் பெருக்கமும் உன் மாடுகளின் பெருக்கமும் மிகுதியாக இருக்கும். மோசஸ் பிளஸ் பண்ணுறார் இஸ்ரவேல் மக்களை. 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறப்ப அந்த கோத்திரத்தை சொல்லி நப்தலியை பார்த்து சொல்கிறான்னு நினைக்கிறேன். வார்த்தையை சொல்லி அப்படியே பிளஸ் பண்ணுறார் உபாகம புத்தகத்தில். பார்த்தீங்கன்னா என்னன்னா அங்கே உண்மை உள்ளவைகள் இருக்கும்போது நன்மையானவைகள் புறப்படுது. சொல்லுங்க, உண்மையுள்ளவர்கள் இருக்கும் பொழுது, திரும்பவும் சொல்லுங்க, உண்மையுள்ளவர்கள் இருக்கும் பொழுது நன்மையானவர்கள் புறப்படுது. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார், உள்ளவன் எவனும் பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலே இருக்கிறதும் எடுத்து கொள்ளப்படுவான், ஜப்தி செய்யப்படும். நம்ம ஊர் பாஷைக்கு என்ன சொல்லப்படும்? ஜப்தி செய்வான். அதாவது உள்ளவன் அவன் எப்படி இருப்பான்னா உண்மையாக இருப்பான். சொல்லுங்க, உள்ளவன்னா என்ன அர்த்தம்? உண்மையாக இருப்பான். சொல்லுங்க, உள்ளவன் என்பவன் உண்மையுள்ளவன். சொல்லுங்க, உள்ளவன், நான் சொல்றது சொல்லுங்க, உள்ளவன் உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவனுக்கு பரிபூர்ணம் அடைவானாம். சொல்லுங்க, எல்லா விஷயத்திலும் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆண்டவர் அவனுக்கு நிறைவாக தருவார். எதுவுமே அங்கே குறைபாடுக்கு வேலையே இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். உங்கள் கையில் வந்து ஒரு 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 10 crores பணத்தை கொடுத்துவிட்டு, புரியுங்களா, அந்த பணத்தை நீங்கள் தொட விடாமல் ஆக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு நபர் எனக்கு நல்ல பழக்கமானவர், நல்ல அறிமுகமானவர், உங்களுக்கு தெரியும், புரியுங்களா, ஒரு வட்டிக்கு விடுகிற மனுஷன், புரியுங்களா, அந்த வட்டிக்கு விடுற மனுஷன் பார்த்தா பாச நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவார், பேசுவார். அவரால் கையில் காசு எடுக்க முடியாது. காசு எடுத்தாருன்னா கையெல்லாம் அரிக்கும். அது நோட் எடுத்தாலும் சரி, காசு எடுத்தாலும் சரி, என்ன அரிக்கும்? சொல்ல மாட்டேன்றீங்களே,
சில பேருக்கு பவுன் நகை போட்டால் கழுத்து அரிக்காது, ஆனால் கவரிங் போட்டால் கழுத்து அரிக்காது. பவுன் போட்டால் அரிக்கும் சில பேருக்கு, கவரிங் போட்டால் என்ன செய்யாது, அரிக்காது. அதுக்கு வாக்கப்பட்டது அவ்வளோதான். புரியுங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த பையன் அப்படியே சொறிவான், ரொம்ப சொறிவான், புண்ணாயிரம் என்று வந்து சொல்லுவார். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க, அதாவது கடவுள் அளவிலடங்காத ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கையில் காசென்ற ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கலையா? கையில் சொல்லுங்க, உள்ளவன், திரும்ப சொல்லுங்க, உள்ளவன், உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவனை சுற்றி நன்மை உள்ளவைகள் இருக்கும், அந்த குட்னஸ் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்கள் வீட்டிலே பாருங்கள். அந்த உண்மை உள்ளவர்கள் உங்களோடு இருக்கிறப்ப உங்களை சுற்றி இருக்கிற புகழ்ச்சியும், உங்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதமும், உங்களை சுற்றி இருக்கிற நன்மைகளும் பெரிதாக இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி அந்த உண்மை இல்லைன்ற நிலைகள் வரும் பொழுது, ஏன் நீங்களே அந்த இடத்துல இல்லாத பொழுது நன்மை ஒன்று வரக்கூடுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் உங்கள்கிட்ட இருக்குமே தவிர நன்மையான நிகழ்வுகள் இருக்காது. இப்போ அதை குறித்து தான் உங்களோடு சுருக்கமாக பேசுகிறேன். கொஞ்சம் நேரங்கள் குறைவாக இருக்கிறனால நான் வேகமாக முடித்து கிளம்ப விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை, தேவனிடத்தில் உள்ளவைகள், தேவனிடத்தில் உள்ளவைகள், அந்த வார்த்தையை மட்டும் அழகாய் நான் சொல்லி உங்களோடு பேச விரும்புகிறேன். யாக்கோபுகள் நிருபம், யாக்கோபுகள் நிருபத்துக்கு கடந்து போவோம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வருகிறதோ ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், சுத்தமுள்ளது, பியூர், கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அதில் பியூர்னஸ் இருக்கும், கலப்படம் இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? ஆமாம், கலப்படம் இல்லை. யார் அதை ஏமாந்தாங்க அப்படின்னு தெரில. ஒரு தடவை ஒரு 500 நோட்டில் போய் சர்ச்சு காணிக்க போய் எண்ணிட்டாங்க, கொடுத்துட்டு அந்த ஒரு நோட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆமாம், நோட்டு பல இருந்துச்சு, ஆனால் செல்லாதுன்ட்டாங்க. புரியல? நடுப்புற கம்பி இல்லை. புரியல? யார் ஏமாந்தாங்கன்னு தெரியலப்பா. விளையாட்டு நோட்டெலாம் கிடையாது. புரியல? சொல்லுங்கள், பரத்திலிருந்து வர்றது எப்படி இருக்குமா? பியூர். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சுத்தம் உள்ளதாயும், அடுத்தது பின்பு சமாதானம் உள்ளதாயும், சாந்தம் உள்ளதாயும், இணக்கம் உள்ளதாயும், இரக்கம் உள்ளதாயும், நறுக்கணிகளால் நிறைந்ததாயும், பட்சாபாதம் இல்லாதாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. The heavenly goodness, பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு நன்மை ஒரு மனிதனுக்கு கடவுள் வச்சது வருகிறதோ, பரத்திலிருந்து வருகிறதோ. சொல்லுங்க, வருகிறதோ. சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வட்டிக்கு காசு கொடுத்தாங்கன்னா இது பரத்திலிருந்து வருதா, மனுஷன்ட்டு வருதா? சொல்ல மாட்டேன்றீங்களே. உலகத்தனத்தமா சொல்லுவான், கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. என்னது? வாங்குறப்ப கடவுள் மாதிரி வந்திருக்கீங்கன்னுவான். நீங்க கேட்குறப்ப அவன் எமனா மாறிடுவான். பரத்திலிருந்து வருகிறதுக்கும் மனுஷன்ட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை தான் தேவனிடத்தில் உள்ளவைகள்ன்ற தலைப்பின் கீழே இன்னைக்கு நான் உங்க கூட பேசுறேன். புரியுங்களா? கடவுளிடத்திலிருந்து வருகிற நன்மையில ஒன்றும் பழுது உள்ளது அல்லங்க. அவர்கிட்ட புறப்படுற ஒரு குட்னஸ்னா அது புறப்பட்டு ஒரு மனுஷனுக்கு புரோஜனமானதாக தான் இருக்குமே தவிர அவனை கலங்கப்படுத்துகிறதோ, கலவரப்படுத்துகிறதோ, அவன் நிம்மதியை கெடுத்துகிறதோ, அவன் வாழ்க்கையிலே வியாதியை கொண்டு வருகிறதோ இருக்காது. God goodness. அதுதான் சங்கீதம் 31:19 அழகா சொல்லுது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு உண்பதாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. அதை நான் சொல்றேன். நான் போற இந்த பிரயாணத்தில் என் பாதைக்கு வெளிச்சம் வேணும். நான் வெளிச்சமா இருந்தாதான் முதல்ல நான் நடக்க முடியும், அதுக்கப்புறம் தானே மற்றவனை நடக்க வைக்க முடியும். எனக்கே போகிற பாதைக்கு வெளிச்சம் தெரியல, அடுத்த என்னுடைய ஃபியூச்சர் என்னன்னு தெரியலன்னுச்சுன்னா நான் எப்படி வாழ்வேன்? சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன்றார். நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன்னா அப்புறம் அவற்றுக்குள்ள எவ்வளவு பெரிய நம்பிக்கை அந்த மனிதனுக்குள்ளார இருக்கும். அவர் சொல்றார், உங்கள் நம்பிக்கையிலே அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியா இருங்கள்ன்றாரு.
அப்போனா எந்த அளவுக்கு ஹோப் அவருக்குள்ளார ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுருக்கு பாருங்க, ஒரு ரோப்பை போல. என் எதிர்காலம் என் தேவனிடத்தில் இருக்கிறதுன்ற நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக வெளிச்சத்தில் நடப்பாங்க. என் எதிர்காலம் என் பென்ஷனில் இருக்கிறது, என் எதிர்காலம் 1000 ரூபா கொடுக்கிற பணத்தில் இருக்கிறது, என் எதிர்காலம் எங்கள் முதல்வர் கையில் இருக்கிறது, என் எதிர்காலம் என் மனைவி கையில் இருக்கிறது, என் எதிர்காலம் என் கணவர் கையில் இருக்கிறது, என் எதிர்காலம் என் பிள்ளைகள் கையில் இருக்கிறது, என் எதிர்காலம் நான் போட்டிருக்கிற இன்சூரன்ஸ் மேலே இருக்குது. நான் செத்தாலும் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஒருசியாவது வந்துடும். நீ இல்லாமல் அவங்க சாப்பிட்டு என்னத்த பிரயோஜனம்? நீ சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதியை வச்சுட்டு போகிறதான் கொடுத்துருக்குற. எங்கள் அப்பா ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவார், பானையில் இருக்க பால் நல்லா இருக்கணும், பானை நல்லா இருக்கணும்டா. பானையில் இருக்கிற பால், ஆமாம், எது முக்கியம் நீ சொல்லு அப்படின்னுவார். நமக்கு தின்றது தானே தெரியும், அதனால் பால் தான்ப்பா முக்கியம். போடா அறிவில்லாதவனே, பானை தான்டா முக்கியம். பால் எப்போ வேணாலும் ஊற்றிக்கலாம்டா, ஆனால் பானை தான் முக்கியம். அப்படின்னா யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன். என் தலைமுறை நல்லா இருக்கணும்னா நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு வெளிச்சம் இருக்கணும். எனக்கு வெளிச்சம் வேணும்னா முதல்ல தேவனிடத்தில் என்ன உள்ளவைகள்னு தெரியணும். அப்ப தேவனிடத்தில் உள்ளவைகள் என்று சொல்லும் பொழுது அந்த உள்ளவைகளை பெறுவதற்கு நான் உண்மை உள்ளவனாக இருந்தாதான் அந்த நன்மை உள்ளவைகளை நான் பெற முடியும். ஏன் குட்னஸ் எனக்கு வரல? ஆண்டவரே, எனக்கு ஏன் தீமை நடக்கிறது? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? மற்றவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படி இடையூறுகள்? ஆண்டவரே, என்ன காரணம்? வாட் அபவுட் ரீசன்? ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த உண்மை உள்ளவைகள். பரத்திலிருந்து ஒருவன் நன்மை பெறணும்னா அவன் உண்மை உள்ளவனாக இருக்கணும். பரத்தில் உள்ளவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? திரும்ப வாசிக்க கேட்போம். சுத்தம் உள்ளதும், சமாதானம் உள்ளதும், சாந்தம் உள்ளதும், இணக்கம் உள்ளதும், இரக்கம் உள்ளதும், நற்கனிகளால் நிறைந்ததும், பட்சாபாதம் இல்லாததும், மாயமற்றது. எத்தனை இருக்குது? அப்படி டக்கு டக்கு டக்குன்னு 1 2 போட்டு டக்குன்னு அந்த இடத்துல முடிச்சிடணும். பைபிள்லாம் எழுதக்கூடாது சார், தொட்டு தொட்டு கும்பிடணும். 8, ஒரு ஆள் 9, ஒரு ஆள் 10, ஆமாம், ஒரு ஆள் 11. எத்தனை இருக்கு? சத்தமா பாருங்க, 8 தான். 9 பட்டிமன்றம் நடத்துவோம். புரியுங்களா? திரும்ப சொல்கிறேன். சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கம் உள்ளது, நற்கனிகளால் நிறைந்தது, பட்சாபாதம் இல்லாதது, மாயமற்றது. 8 விஷயத்தை அங்கே கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, எத்தனை விஷயத்தை கொடுத்துருக்கிறார்? 8 விஷயத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இதுதான் பரலோகத்திலிருந்து வர நன்மை உள்ளவைகளுக்குரிய அடையாளம். ஒரு குட்னஸ் ஆண்டவர்கிட்ட வருதுன்னா அந்த குட்னஸ்க்குள்ளார அந்த 8 கேரக்டரும் உள்ளார இருக்குது. பரலோகத்திலிருந்து ஒரு நன்மை பிறக்கிறது என்றால் அந்த நன்மை பிறக்கிற இடத்துல 8ம் இருக்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நன்மை செஞ்சாங்கன்னா இந்த 8 இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு யாராவது ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா அந்த நன்மையில் இந்த 8 அந்த விளைவுகள் இருக்கான்னு பாருங்க. சொல்ற புரியுதா இல்லையா? இல்லை, புரியுற மாதிரி தெரியலையா? புரியலையா? விளங்கலையா? ஏறலையா? முடிங்கன்றீங்களா? நன்மைன்றது இதான். நம்ம நினைக்கிற எல்லாமே நன்மை அல்ல. சில நன்மைகள் தீமைகளோடு சேர்ந்தே வெளிப்படும். ஒரு அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போகிறாங்க, அது நன்மை. அவங்க ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போனதுக்காக அம்மா அப்பாவை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் தீமை. என்னது சொல்லுங்க? அப்பா அம்மா நமக்கு வச்சுட்டு போனதுக்காக அவங்கள பார்க்குறோமே, அது பேர் என்னது? சத்தமாக சொல்லுங்க. ஒருத்தர் உங்களுக்கு 10 ரூபா கொடுத்ததுக்காக நீ அடுத்த நாள் அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறன்றது உலகம். ஆனால் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்ய தக்கவர்களுக்கு நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நன்மை.
அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அழகாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா, மாத்தி 5ல், மனுஷர்கள் எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமா. அப்ப பரலோகத்திலிருந்து வர நன்மைக்குரிய 8 கேரக்டர் என்ன? நீங்களே படிக்க சொல்லுங்க சத்தமா. அதாவது சிலர் பார்த்து படிக்கிறாங்க, சில பேர் மனப்பாடமாக படிக்கிறாங்க, சில பேர் படிக்கலை, எனக்காக வாயாசிக்கிறாங்க. இந்த 8 தான் பரலோகத்திலிருந்து வருகிற நன்மையினுடைய சுவாபம். அந்த நன்மையின் சுவாபம் எனக்கு கொடுக்கணும்னு அவர் விருப்பப்படுறார். சிலதை கொடுத்துருக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கல. சிலது கிருபையின் அடிப்படையில் எனக்கு கிடைச்சிருச்சு, சிலது உண்மையின் அடிப்படையில் மட்டும்தான் கிடைக்கும். சிலது கிருபையாக கிடைச்சிருச்சு, அவருடைய ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, அவருக்கு பிள்ளைன்ற வாழ்க்கை கிடைச்சிருச்சு, பரலோகம் உண்டுன்றது கிடைச்சிருச்சு. ஆனால் இதற்கு நடுவில் நான் ஏற்படுகிற போராட்டங்களும் எனக்கு நடக்கிற பிரச்சனைகளும் என் வாழ்க்கையில் சமாதான குறைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி எனக்குள்ள ஒரு குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்குன்னா இதற்கு தீர்வு அவர் என்னத்தில் எதிர்பார்க்கிற உண்மை. எல்லாத்திலும் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். இந்த வார்த்தையை படிக்கிறப்ப ரொம்ப மனசில் ஒரு தேவ ஊழியக்காரன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை இல்லைவனா, அது எவ்வளோ பெரிய பதம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? பதம்ன்றது டிரான்ஸ்பரண்ட்னு அர்த்தம். அது பேர், இதுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்பரண்ட். தேவ சமூகத்தில் ஒளிவு மறைவு கிடையாது. தட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட். சொல்லுங்க, வருமானத்தில் டிரான்ஸ்பரண்ட், ஃபேமிலி லைஃப்பில் டிரான்ஸ்பரண்ட், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இருக்க வாழ்க்கையில் டிரான்ஸ்பரண்ட், சமுதாயத்தில் வரி செலுத்த வேண்டிய காரியங்களில் டிரான்ஸ்பரண்ட். இந்த காரியங்கள் எப்பொழுது ஒரு தேவ பிள்ளைக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்பொழுதே பரலோகம் நன்மையானவைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நன்மையோடு தீமையை வழங்குறவர் அல்ல, நன்மையை மட்டும்தான் வழங்குவார். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம் பிள்ளைகளே, நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்தாருக்கு நடக்கிறது போல எனக்கு நடக்குது, உலகத்தார் இருக்க வாழ்க்கையை போல எனக்கு இருக்குது, உலகத்தாருக்கு இருக்க போலதில் எனக்கு பிரச்சனை இருக்குது, எல்லாமே உலகத்தாரை போலவே எல்லாமே இருக்குதுன்னா அவனுக்கு எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஒன்றே ஒரு டிஃப்ரெண்ட், ரட்சிப்பு, வேற ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், நீங்கள் பொட்டு போய் வைக்கிறது இல்லை, அதுதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்று. மனதில் கொஞ்சம் ஆழமாய் சிந்தியுங்கள். கர்த்தர் யாரிடத்தில் அந்த நன்மையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த மனுஷன் பாக்கியவான். சவுல் கையிலத்தில் மக்கள் மித்தமாக ராஜ்யம் கொடுக்கப்பட்டது, தாவீதுடைய கரத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. சவுல் கையில் கொடுத்த ராஜ்யம் பாழாய் போனது, தாவீதுடைய கையில் கொடுத்த ராஜ்யம் இன்றைக்கும் நிலைச்சிருக்குது. மோசேயை ஆண்டவர் சும்மா தெரிஞ்சுக்கலங்க, அந்த மனுஷனுடைய உண்மை நிலையை பார்க்கிறார். கொண்டது அவன் 6 லட்சம் புருஷர்னா நியர் than 40 lakhs people, 40 லட்சம் மக்கள் இருக்க இடத்துல ஒருத்தனை எப்படிங்க பார்க்க முடியும்? 40 லட்சம் மக்களும் பொய்யர்கள், 40 லட்சம் மக்களும் கலகக்காரர்கள், 40 லட்சம் மக்களும் முறுமுறுக்கிறவர்கள், 40 லட்சம் மக்கள் சண்டை போடுறவன். கூட இருக்க அண்ணன் ஆரோன் கூட பிரச்சனைக்குரியவன், அருமையான அவருடைய அக்கா சகோதரி மிரியாம் கூட பிரச்சனைக்குரியவன். ஆனால் மோசே மட்டும் அந்த 40 லட்சம் பேர், திருச்சியில் மொத்த மக்கள் தொகை 38 லட்சம், இதில் நீங்கள் மட்டும் தனியாக தெரிஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் தாங்க உண்மை. சத்தமாக சொல்லுங்க. நாங்கள் நாட்டில் எத்தனை A1 A2 எல்லாமே இருக்கட்டும், ஆனால்
அவங்கெல்லாம் பணக்காரன் 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 ஒவ்வொருத்தனும் போட்டுக்கிட்டு அலையட்டும். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தன்னிலையாக இருந்து நாட்டில் உள்ள ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தன்னுடைய பெரிய வருமானத்தின் மூலமாய் பல லட்சம் கோடியை கொட்டி கொண்டிருக்கிறான்னா அந்த மனுஷனுடைய தனித்துவத்தை காட்டுதா, உண்மையை காட்டுதா? உண்மையை காட்டு. இவரெல்லாம் தனியாய் காட்டிக் கொள்ளுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமா, தங்களுடைய திருமணத்தின் மூலமா, தங்களுடைய செய்கையின் மூலமா. ஆனால் அந்த மனிதன் மட்டும் அத்தனை உழைப்பின் பலன்களையும் நாட்டுக்காக செலவு செய்கிறான். முதல் நம்ம தேசத்தில் கொரோனா வந்த பொழுது முதல் பிரதம மந்திரியை சந்தித்து, புரியல, இத்தனை 1000 கோடியை நான் தருகிறேன், என் இந்திய மக்களை காப்பாற்றுங்கள், எவ்வளோ விலை போனாலும் பரவாயில்ல அந்த மருந்துகளை வாங்குங்கள் சொல்லி, புரியல. ரத்தன் டாட்டா உலக மனிதன், புரியல, முழுகி போய்விடும் நினைச்ச ஒரு அரசு தொலைத்தொடர்பு நிறுவனம் இன்னைக்கு தூக்கி நிறுத்தப்பட்டு இருக்குது. புரியல. நீங்க விரும்பின நானோ கார் திரும்பவும் புது வடிவில், புரியல, வெறும் 1,45,000 ரூபாய்க்கு. எல்லாருமே கார்ல வந்துருங்க. பைக் கொடுக்குற காசுக்கு அதை கொடுத்துட்டு போயிடலாம். நல்லா கவனிச்சோம். ஒரு உலக மனிதனுடைய உண்மை நிலை அவனை இப்படி உயர்த்தும்னா, ஒரு தெய்வீகத்தில் வாழ்ற நான், அந்த உண்மையிலும் ஒரு கலப்படம் இருக்கும். ஆனால் தேவன் சொன்ன பரலோகத்தினுடைய அந்த நன்மையில் ஒரு கலப்படம் இல்லை. அங்கிருந்து வருகிறது பியூரா வந்துச்சுன்னா என்கிட்ட இருந்து வெளிப்படுகிறதும் பியூரா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு எல்லாம் கொடுக்க ரெடி, நீ டிரான்ஸ்பரண்டா? அதான் ஆண்டவர் கேள்வி. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். உங்கள் வீட்டில் போய் இந்த வார்த்தையை எழுதி வைங்க. புரியுங்களா? உங்கள் பேரை போட்டு எழுதி வைக்கணும். யார் பேரை சொல்லுங்க, சத்தமாக சொல்ல மாட்டீங்களாம்மா? பாஸ்டர் நீங்கள் சும்மா இருங்க பாஸ்டர், ஈஸியாக சொல்லிடுறீங்க. காசு செலவு கேட்டால் கூட காசு கொடுக்க மாட்டேன்றார் பாஸ்டர். புரியுங்களா? அதுக்காக வீட்டுக்குள்ளாரேவா திருடன் இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு முறை திருடுவது திருடன், பல முறை திருடுவது கொள்ளைக்காரன். பாஸ்டர் நீங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாஸ்டர், என் வீட்டுக்கார மாட்ட காசு கேட்டு நான் வாங்கிறதுக்குள்ள படாபடு பணத்தை நான் ஒழிச்சு வச்சு தான் பாஸ்டர் செலவு பண்ணுறேன். சொல்லுங்க, வாயை திறந்து, எங்கள் வேறு இவ்வளோ வருமானம் தேவை இருக்குது, இதுதான் செலவு, ஒழிச்சு போச்சு. டிரான்ஸ்பரண்ட். தேவனுடைய வீட்டில் எங்கும் எங்கும் அந்த உண்மை நிலை யாருக்கு வரும்னா உள்ளவனுக்கு தான் வரும். எது உள்ளவன்? நன்மை உள்ளவன். உண்மை உள்ளவனிடத்தில் நன்மை தங்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் கையை பார்த்து கொடுத்து சொல்லுங்க, உண்மை உள்ளவனிடத்துல நன்மை தங்கும். இதுதான் ஆண்டோடைய பெரிய ரகசியம். அதான் தான் ரொம்ப ஈஸியாக தாவீது சொல்லிட்டான், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு உண்பதாகவுமே நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளோ. அப்போ இப்போ இருக்கிற நன்மையே அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, இனி என் எதிர்காலத்துக்கு அவர் கொடுக்க போகிற நன்மை எவ்வளோ பெருசாக இருக்குன்றார். எவ்வளோ பெருசாக இருக்கும் என் ஃபியூச்சருக்கு, என் எதிர்காலத்துக்குன்னு ஒரு பெரிய நன்மையை வச்சுருக்கிறாருங்க. என்னங்க காது கழுத்தில் போட்டிருக்கீங்க? எல்லாம் கலப்படம் உள்ளதுங்க. இந்த பாருங்க, நகை செய்கிறவட்டே கேளுங்க, புரியுங்களா? எல்லாமே கலப்படம் உள்ளதுங்க. செம்ப சேர்க்காம எதையும் செய்ய முடியாதுங்க அவரு. ஆமாம், சுத்த பொண்ணில் செய்ய முடியாது. ஆனால் பரலோகத்தில் சுத்த பொண்ணு ஒட்டி தான் இருக்குமா, உடையாதான். பூமியில் என்ன இருக்கு சொல்ல மாட்டேன்றீங்களே. தங்கம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? வீட்டிலேருந்து எடுக்கிறாங்களா? அது ரைடு அடிக்கும் போது தாங்க வீட்டில் இருந்து எடுப்பாங்க. பூமி கடியிலேருந்து எடுக்கிறாங்க. பூமி கடியிலேருந்து எடுக்கிறான். இந்த பொண்ணை வச்சு அப்படியே நேராக அப்படியே கழுத்து காதில் மாட்டிடுவீங்களா? பலமுறை இது புடமிடப்படுது. புள்ள எல்லாம் போட்டு கீட்டு அதை செம்பில் சேர்த்து அதுக்கு சேதாரம் வெட்டி அதை வெட்டி இதை வெட்டி அதை ஜோடித்து அதில் 4 கல்லை வச்சு எல்லாம் வச்சு காதில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. பரலோகத்தில் இருக்க பொண்ணை பற்றி வசனம் சொல்லுது, சுத்த பொண்ணா, சுத்த வெள்ளியா,
சுத்த வயிடு, அங்க எல்லாமே சுத்தம் உள்ளது. சொல்லுங்க பார்க்கலாம். இது போட்டா உடைஞ்சிரும், புரியுங்களா? இதை திருடன் திருடிட்டு போயிடுவான், அதை திருடன் திருட மாட்டான். ஹல்லேலூயா. இதை திருடன் என்ன செய்வான்? போகிற செங்கப்பட்டில் தான் நினைக்கிறேன், ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருந்துருக்குது. அது அம்மா போயிட்டு இருந்துருக்குது. இரவில் அந்த பக்கம் வந்த 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, கழுத்தில் இருக்கிறத பிடிச்சி இழுத்துருக்காங்க. இந்த அம்மா அதை பிடிச்சிக்கிட்டு அவங்கள எட்டி உதச்சிருச்சு, புரியுங்களா? சரி, அவங்க ஓட்டாங்க வச்சுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் போட்டிருந்தது கவரி. நான் சொன்னேன், போயிட்டு போதும் விட வேண்டியதானமான்னு. ஆட சும்மா இருங்கப்பா சார், நீங்கள் இதே 1500 கொடுத்து வாங்கியிருக்கிறேன். திருடன் கண்ணை விட்டு என்ன செய்வானா? திருடுவான். பூச்சும் புழுவை என்ன செய்யும்? அடிச்சு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருங்க இறப்பப்ப காதில் கழட்ட முழுத்தன்னு ரம்பம் போட்டு அறுத்தவன்லாம் இருக்காங்க. ஆமாம், ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்துட்டான். அவன் சின்னவனா அந்த வீட்டுக்கு உட்காந்துட்டான். அர்ரா அர்ரா, பாச அடக்கம் பண்ண நிற்கிறாரா, பாச கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாச, புரியுங்களா? கழுத்து காதில் அறுத்து தான் விடுறான். எனக்கு தெரிஞ்சு வெளியே இருக்க திருடன் கூட தேவலாம், வீட்டில் இருக்க திருடன் ரொம்ப மோசமாக இருந்திருக்கிறான் பாருங்க. ஆனால் அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதில்லை. எல்லாமே பியூர். சொல்லுங்க, எல்லாமே என்னதுங்க? பியூர். எல்லாமே சுத்தம் உள்ளது, எல்லாமே இணக்கம் உள்ளது, எல்லாமே நிறைவானது, எதுலையுமே கபடு சூது கிடையாது, எல்லாமே இருக்கு கிளியரா. இப்படிப்பட்ட நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறத பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் யார் என்று கேட்டால், அவன் கர்த்தருடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாயிருப்பான். அதனால் நன்மை உள்ளவைகள் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை பின்தொடரும். ஹல்லேலூயா. நன்மை உள்ளவைகள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை பின்தொடரும். உங்களை பின்தொடர வேணுமா வேணாமா? சொல்லுங்க, குட்னஸ் பின்தொடரணுமா வேணாமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நீங்கள் குட்னஸ்னால் சின்னதாக நினச்சிடாதீங்க. இந்த மந்த் உங்கள்கிட்ட இந்த வேர்டை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த வேர்டோடைய அந்த நிறைவை நீங்கள் பார்ப்பீங்க. குட்னஸ்னால் என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டுக்குள்ளே வரதெல்லாம் நன்மையாக இருக்கணும்னா நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். என் வீட்டிற்குள் வருகிறவைகள் எல்லாம் நன்மை உள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்றால் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். மரண பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசையா, குற்றப்பட்டு போவதில்லை. இயேசையா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த
உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், மரண பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. சொல்லுங்க, உள்ளவைகள் வேணும்ல, நன்மை உள்ளவைகள் வேணும்ல. எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவுதான் ஜெபிச்சாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு பூரணமானதை பார்க்க முடியல, ஒரு பூரணத்தை பார்க்க முடியல. அது பணமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தனிப்பட்ட சுகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த 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 உள்ளவைகளை பார்க்க முடியல. பரத்தில் உள்ளவைகள், பழத்திலிருந்து வருகிறவைகள், பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறவைகள், அந்த 8 கேரக்டரை அழகாக அந்த நன்மை சுமக்குது பாருங்க. இந்த நன்மை சுமக்குது பாருங்க. அது யார்கிட்ட வருதான்? உண்மை உள்ளவன்கிட்ட வருதான். மோசையை பார்த்தீங்களா? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை இல்லவனா இருந்துன்னு தேவனே சாட்சி கொடுக்கிறார். அதனால அவன் இடத்துல நன்மை உள்ளவைகள் இருந்துச்சுங்க. 40 லட்சம் பேர் பின்னாடி போறான்னா ஒரு சாதாரண மனுஷனாங்க அவன். 40 lakhs people, முறுமுறுத்தவனா இருக்கட்டும், சண்டை போடுறவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மோசே இடத்துல நன்மை தங்கி இருந்தது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோடு இடைப்படுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்காய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது ஆண்டவரே, எவ்வளவு பெரிதா இருக்குது. அப்போனா இந்த வேர்ல்டில் நான் வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு, அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு ஆண்டவரே, இந்த உலகத்துக்கும் ஆண்டவரே தெய்வீகத்துக்கும் வேண்டிய நன்மைகள் எல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எனக்கு அந்த முழுவதுமாக வந்து சேரணும். அறகுறையாக வரும்பொழுது அதனால் எனக்கு ஒரு நிறைவு இல்லை. அந்த இதுக்கு அந்த 8 கேரக்டர் வந்து அதுலேருந்து வெளிப்படணும், அந்த நன்மைட்டு அது வெளிப்படணும். அப்பா ஆண்டவரே, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் உள்ளவனாய் மட்டும் இல்லை, உண்மை உள்ளவனாக மாறணும்பா. உண்மை உள்ளவனாக இருந்தால் தான் எல்லாம் உள்ளதாக இருக்கும் ஆண்டவரே. நிறைய பேர் இல்லாததான் மாறிட்டு இருக்காங்க. இல்லாதவன்ட்ட இருக்கிறத எடுத்துக்கிறீங்க. உள்ளவர்களாக எங்களை மாற்றும். தேவனிடத்தில் உள்ளவைகள் என்ற இடத்துல அவைகள் உண்மை உள்ளவர்களிடத்திலே தங்கும். ஒவ்வொருத்தருக்கு அந்த அனுக்கிரகத்தை தாங்க. நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லப்பா. அங்கிருந்து தான் வருது. சுத்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கம் உள்ளது ஆண்டவரே, பூர்ணமானது, நிறைவானது, திருப்தி பண்ணக்கூடியது, மாயமற்றது, எல்லாம் அங்கிருந்து தான் வருதுப்பா. அதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.